ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா நீங்க திருப்பி ஒரே ரொட்டி அதை கொஸ்டின் கேளுங்க. இந்த சபையின் அழைப்புல வந்து நீங்க வந்து இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடையாது, அது வந்து வெறும் பழைய ஏற்பாடுல இருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தான் சொன்னீங்க. ஆனா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அதனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்றுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொல்லும்போது அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தான், அதுவும் நமக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு தான் இந்த வசனம் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே சரி. இதுல நம்ம வந்து 2 ஆங்கிள் போலாம். ஒண்ணு வந்து வசனத்தின் ஆங்கிள் போலாம், ஒண்ணு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஆங்கிள் போலாம். நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்க சொல்றது நம்ம பார்க்கலாம். வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம இங்க தெளிவா நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் சொல்லும்போது அது வாக்குத்தத்தம்னா என்னது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னது? ஆபிரகாமுக்கு இருந்த அந்த உலக பிரகாரமான செல்வம் அதுதான் ஆசீர்வாதம். வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்த வார்த்தை. அதான் என்ன வார்த்தை கொடுத்தாரு தேவன்? தேவன் வந்து நிமித்தமாக பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சூப்பர். ஓகேவா? அப்ப என்னதுன்னா ஜெனிசிஸ் 12ஆம் அதிகாரத்துல அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் என்ன பண்றாங்க கலாத்தியர்ல கோட் பண்றாங்க. ஓகே சொல்லி பாத்தீங்கன்னா, I will bless thee, I will bless those who bless you and whoever curse you I will curse. என்ன படிங்க 12 2 எல்லாம் 12 1 2 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், will be blessed through you சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கலாத்தியர்ல படிக்கிறோம். ஓகேவா? the promise. ஓகே, அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய யாரு? கிறிஸ்து. அவர் மூலமா தான் அந்த ஆசீர்வாதம் வருது சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நீங்க சொன்ன வசனம் படிங்க 3:16, இல்லைன்னா 3 ஃபர்ஸ்ட் 8 படிங்களா, 7-8 படிங்களா? ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. பாத்தீங்களா? உனக்குள் சகல தேசத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்றது வந்து முன்னதாக சுவிசேஷமாய் அறிவித்தது, காஸ்பல் இன் அட்வான்ஸ் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? உனக்குள் சகல தேசமும் வந்து ஆசீர்வதிக்கப்படும். இதை எந்த வசனத்தை கோட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 12 நம்ம படிச்ச ஆல் தி பீப்புள் ஆஃப் தி எர்த் will be blessed through you. உன் மூலமாய் சகல மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லிட்டு, அந்த உன் மூலமாய் சொல்லும்போது யார் மூலமாய் சகல மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொல்லும்போது உன் சந்ததி மூலமாய் சொல்லும் பாக்குறோம். அந்த உன் சந்ததினா யார் சந்ததி? யார் அவரு? போறாரு. உன் சந்ததினா யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா அதான் 16ஆம் வசனத்துல படிங்க. இப்போ ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அது யாரை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ குறிக்குது. அந்த சந்ததி கிறிஸ்துவே.
அவர் மூலமா தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரும் சொல்லி போகிறோம். ஓகே, இதுதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல படிங்க. 7-9 இருக்கு. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஓகே, அப்ப நம்ம வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இல்ல மாம்சத்தின்படி பிள்ளைகளா? நீங்க சொல்லுங்க சாமுவேல். வாக்குத்தத்தின்படி பிள்ளைகள். சரி, மாம்சத்தின் படி பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தாரு தேவன் ஆசீர்வாதம்? மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆபிரகாமின் சந்ததிக்கா? மாம்சத்தின் பிள்ளைகளுக்கு, மாம்சத்தின் பிள்ளைகளாகிய இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு தேவன்? தேவன் கானான் தேசத்தை கொடுத்தாரு. கானான் தேசத்தை. அப்போ அங்க வந்து செழிப்பா வாழ்றது, நீ கால் மதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக்குன்னு சொன்னது எல்லாமே மாம்சத்தின் படி இருக்க பிள்ளைகளுக்கு. ஓகே, சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன தேவன் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லு. கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அது அந்த வார்த்தை இருக்கு, அது படிங்க. உன்னதங்கள் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கரெக்ட். அப்புறம் உன்னதங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. உன்னதங்களிலேனா என்ன அர்த்தம்? பரலோகத்திலே தானே உன்னதங்கள். பரலோகத்துல. ஓகே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹெவன்லி ரிலிம்ஸ். ஓகே, பரலோகத்திலே சகலவித ஆசீர்வாதங்களாலும் நம்மள ஆசீர்வதிக்கிறதா சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? ஓகே, அப்ப ஆசீர்வாதம்னாலே நம்மளுக்கு எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பூமிக்குரிய குடிவாசி கிடையாது. அதான் 2வது பாயிண்ட் சொல்ல வந்தேன். என்னதுன்னா, நம்ம வந்து பூமிக்குரிய ஆட்கள் கிடையாதான். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தை சேர்த்து வைங்க. இப்ப கிரைஸ்ட் வந்து நம்மளுக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல உங்கள் பொக்கிஷங்களை பூமியில் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. நம்மள பூமியில வந்து பொக்கிஷன் கொடுத்தாருன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவர் சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட் சொல்ற மாதிரி ஆயிடுது. என்ன படிங்க, மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்க இருதயம். சோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து கிரைஸ்ட் டைரக்டா என்ன சொல்றாரு? பொக்கிஷங்கள் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும் சொல்லி சொல்றாரு. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது மேல பட்டுதல் இருக்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம அங்க பாக்குறோம். எங்கன்னா லூக்கா நினைக்கிறேன். லூக்கால வந்து மிக ஐஸ்வர்யவான் வந்து சொல்றாரு. அது அந்த வசனம் என்ன இருக்கலாம்? இஸ் இட் difficult for rich man to enter the heaven? பார்த்தீங்கன்னா மத்தேயு 19 இருக்கு, பார்க்கலாம். 19. ஹலோ 19 இதுல படிங்க.
இது கேம் ஒன்று ஸ்டாப் ஆயிடுச்சு, அதை செக் பண்ண சொல்றேன் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி. ஓ அப்படியா, சரி ஓகேப்பா, நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, வேணா அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இல்லை நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே. சரி ஓகே, சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரிப்பா, ஓகே ஓகே. சரி. ஓகே, பை 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 ஐசக், பை ஐசக்.